ஜனநாயக படத்தின் ரிலீஸ் வந்து தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல என்ற கேள்வி இருந்தோம். மிக வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய படங்கள் வந்து இந்த பொங்கல் புலையிற இதில் லாங் வீக்கெண்ட் இருக்கிற டைமில் வந்து தாமதம் வரும்போது வந்து வணிக ரீதியாகவும் சரி, ரசிகர்கள் இதிலும் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இப்போ இன்று என்னுடைய கருத்து வந்து ஜனநாயகத்துக்கு சொல்லும்போது இதுவும் அரசியல் ரீதியாக இருக்குமா, ஒரு கூட்டணி சார்பாக இருக்குமான்ற கேள்விதான் பல வருது. இல்லை, ஒரு கலைஞனாக வந்து நானும் சினிமா துறையில் சின்ன ஒரு பங்கு இருந்ததுனால வந்து அதோடைய பிரச்சனை தெரியும். விஜய் கடைசி படம் சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து இது பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். முதல் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு நியூஸ்ல பிளாஷ் ஆனதெல்லாம் ஜனநாயகத்துக்கு இல்லையில இருந்தாரு, பராசக்திக்கு வந்துவிடுன்ற ஒரு இதுல தான் இருந்தது. இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நீங்க அரசியலை பாருங்கள், சினிமா பாருங்கள்ன்றத என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும். ஜனநாயக படத்தின் ரிலீஸ் வந்து தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல என்ற கேள்வி இருந்தோம். மிக வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய படங்கள் வந்து இந்த பொங்கல் புலையிற இதில் லாங் வீக்கெண்ட் இருக்கிற டைமில் வந்து தாமதம் வரும்போது வந்து வணிக ரீதியாகவும் சரி, ரசிகர்கள் இதிலும் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. 2000 ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் ராகுல் காந்தி அன்றே குறிப்பிட்டார் வந்து நீங்கள் வந்து தமிழையும், தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் சினிமாவையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து சரியல்ல, அரசியலாக்காதீர்கள் என்று மெரசல் படத்துக்கு வந்து பிரச்சனை வரும்போதே வந்து ராகுல் அவர்கள் வந்து பதிவினை சொல்லியிருந்தார். அதே தான் இன்று 9 ஆண்டுகள் பிறகு திருப்பு அதே விஜய் அண்ணனுக்கு ஜனநாயக படத்து மூலியமாக வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. சென்சார் வந்து தாமதம் போறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, படங்கள் போஸ்ட்போன் ஆகும்போது இந்த ஒரு பெரிய வீக்கெண்டை மிஸ் பண்ணிடுவாங்க. விஜய் அண்ணனுடைய கடைசி படம் என்று சொல்லும்போது வந்து மக்களிடமும் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த தருணத்தில் வந்து வணிக ரீதியாக வந்து பெரிய பாதிப்புகள் எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நீங்க அரசியலை பாருங்கள், சினிமா பாருங்கள்ன்றத என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த அரசியல் சினிமாவிலிருந்து பல அரசியல்வாதிகள் உருவாக்கியிருக்கார்கள். ஒரு பெரிய வரலாறுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு, அரசியலுக்கும் சினிமாவுக்கும். ஆனால் எப்போதுமே ஆனால் வந்து அது ரெண்டும் கோரிலேட் பண்ணாதீங்கள் என்று சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கறதே ரொம்ப கம்மியாகிவிட்டது. நல்ல படங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டருக்கே போகக்கூடிய தருணத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் மட்டும்தான் தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. அந்த தருணத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது விநியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பினை தரும். அதனால வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு சினிமாவை பார்க்காதீர்கள் என்றுதான் நான் சொல்றேன். கடந்த சில 5 வருடங்களாவது சினிமா துறை தமிழகத்துல ஒரு குடும்பத்தின் கீழே தான் இருந்துட்டு இருந்து, இதனால பல ப்ரொடியூசர்கள், பல நடிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா தேர்தல் நெருங்கும் போதுதான் இந்த அரசியல் கட்சிகள் இதை கையில எடுக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை கலைத்துறை சார்ந்து சொல்றாங்க. இது எப்படி பாருங்க? இது அதாவது வந்து ஒரு கார்பரேட்டாக வந்து பல தருணத்தில் பார்த்தீங்கன்னா பல கம்பெனி வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். வந்து இது வந்து சினிமா வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கையாக இருக்கிறதே கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் வந்து இது ஒரு பிசினஸாக பண்ணும்போது வந்து அது பல தரப்புல வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நீங்க ஒரு அரசியல் நேரம், அதாவது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது குறிப்பிடணும் ஒன்று இல்லை. வந்து இது வந்து ஜெனரல் ட்ரேட்ல நடக்கக்கூடிய ஒரு தருணம். எப்போதுமே வந்து ஒரு வியாபார ரீதியாக நடந்து கொண்ட ஒரு விஷயம் தான். இதை வந்து அரசியலாக்குவதில் இந்த நியாயம் இல்லைன்னு அது திமுக தரப்புலதான் கலைத்துறை, இந்த சினிமா துறை திமுக பிடியில தான் சிக்கி 5 வருடமா தவிச்சிட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லங்க, அதாவது குற்றம் சொல்வது என்னன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சினிமா துறை வந்து வளர்ந்து கொண்டே இருந்தாலும் வந்து மக்களுடைய பார்வையும் மாறிவிட்டது. அதாவது தியேட்டர்ல போய் பாக்குறது இல்லாம இப்போ ஓடிடிலையும் சரி அந்த மாதிரி வந்து தனியார் இதில் பார்க்கக்கூடிய தருணம்லாம் வந்து விட்டது. அதனால தியேட்டரை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான. உங்களுக்கே தெரியும், பல இடங்களில் பல திரையரங்குகள் மூடப்படுறது, பல திரையரங்களை வந்து இன்னொரு பெரிய கார்பரேட்ஸ் வாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி இதில் சினிமா காப்பாற்ற இந்த மாதிரி கார்பரேட்ஸ் வந்து இருந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. அதை தான் அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து சினிமா வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவானதான், அதே போல பொதுவாக நடந்து கொண்டு இருக்கு. அதன் காரணம் எதுவாக இருக்கு? இல்ல, இப்போ அரசியலாக்கப்படுகிறது என்னன்னா வந்து இப்போ ஒரு டாக்கிங் பாயிண்டா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுன்ற போது இது எலெக்ஷன் டைம்ல தான் சொல்லுவேன். எலெக்ஷன் டைம்ல வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இன்று என்னுடைய கருத்து வந்து ஜனநாயகத்துக்கு சொல்லும்போது இதுவும் அரசியல் ரீதியாக இருக்குமா, ஒரு கூட்டணி சார்பாக இருக்குமான்ற கேள்விதான் பல வருது. இல்லை, ஒரு கலைஞனாக வந்து நானும் சினிமா துறையில் சின்ன ஒரு பங்கு இருந்ததுனால வந்து அதோடைய பிரச்சனை தெரியும். விஜய் கடைசி படம் சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து இது பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சினிமா துறைக்கு வந்து ஒரு பாதிப்பை இருக்கும்ன்றது படம் வர போறது உறுதியான விஷயம் தான். ஆனா வந்து தாமதமாக வந்து லாசஸ் வரும். அதை பத்தி தான் பராசக்தி படம். ஆனா அதுக்கும் அதிக சான்று கிடைக்கல, இதுக்கு அதிக சான்று கிடைக்கல. ஆனா விஜய்க்கு வந்து அதிகப்படியான அரசியல் கட்சிகளும் சரி, சினிமா துறை சார்ந்தவர்களும் சரி ஆதரவு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அவரோட வளர்ச்சி, அதாவது வரக்கூடிய தேர்தலில் வந்து மறைமுகமா பாஜக ஆதரவு, மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பா கொடுக்குற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. இது ஏன்னா இப்போ பராசக்திக்கும் இந்த நிலைமை வந்து சமீபத்தில் முதல்ல எடுத்த உடனே வந்து உங்களுக்கு நியூஸ்ல பிளாஷ் ஆனதெல்லாம் ஜனநாயகத்துக்கு இல்லையில இருந்தாரு, பராசக்திக்கு வந்து விடுன்ற ஒரு இதுல தான் இருந்தது. இப்போதான் பராசக்திக்கும் வந்து அந்த சான்றிதழ் வரவில்லை என்ற போது வந்து ரொம்ப இருந்தது. ஏன்னா
அவ்வளவு பெரிய வீக்கெண்ட்ல இருந்து ஒருமே எந்த படங்களே ரிலீஸ் ஆகாம ஒரு வீக்கெண்ட் இருந்தா அதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆனா வந்து இதுக்கு மூல காரணமே வந்து என்னன்னா வந்து மத்திய அரசு இந்த ஜனநாயகம் படம் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இப்போ திரைப்படம் மூலம் அழுத்தம் கொடுத்து கட்சியில சேர, அதாவது கூட்டணியில சேர ஒரு நிர்பந்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறீங்க. இல்ல அது ஒரு வியூமா தான் நம்ம சொல்ல முடியாது, அதை நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவரை கார்னர் பண்றாங்களா, ஏன்னா இப்போ ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்புல இது சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம இப்போதைக்கு பேசக்கூடாது. இந்த பொங்கல் வந்து தியேட்டர்ல வந்து படங்கள் இல்லாதனால வந்து தியேட்டர் உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பாக அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே வந்து ஏன்னா பொங்கல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் வீக்கெண்ட் நம்ம தமிழக இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பண்டிகை. ஆனால் அது வந்து போன வாட்டி பொங்கல் வந்து அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இந்த படங்கள் வரவில்லை என்னும் போது வந்து ரசிகர்களிடம் சரி விநியோகஸ்தர்களிடம் வந்து ஏன்னா பல ஷோக்கள் ஸ்பெஷல் ஷோஸ் அந்த மாதிரி நிறைய ஷோஸ் எல்லாம் பிளான் பண்ணி இருப்பாங்க. அது எல்லாமே நிறுத்தும் போது வந்து உண்மையிலே ஒரு பெரிய லாஸா இருக்கும். கூடிய விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும், அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். விஜய் அடுத்து படம் நடிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? அது விஜய் அண்ணன் தான் கேட்கணும்.